வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோல 10ஆம் வகுப்பு கணிதம் அத்தியாயம் 2 எண்களும் தொடர் வரிசைகளும். இதுல பயிற்சி 2ல் 1ல 6வது கணக்கு பார்க்க போறோம். என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. யூக்ளிடின் வகுத்தல் வழிமுறையை பயன்படுத்தி பின் வருவனவற்றின் மீ போ வா காண்க. மீ பெரு பொது வகுதியை நம்ம கண்டுபிடிக்கணும். இங்க 4 கணக்கு இருக்கு பாருங்க. யூக்ளிடின் வகுத்தல் விதி என்ன? a = pq plus r. இங்க r எப்படி இருக்குன்னா 0 less than or equal to r less than b. அதாவது வகுத்தியை விட r வந்து கம்மியா தான் இருக்கும். சரியா? இப்ப பாருங்க, முதல் இது நம்ம எடுத்துக்கலாமா? என்ன? a. ஏன்றது என்ன அப்படின்னா 340 இருக்கு, 412. பெரிய நம்பர் என்னவோ அதான் a, 412. bன்றது என்ன அப்படின்னா 340. இப்ப நம்ம என்ன பயன்படுத்த போறோம்? யூக்ளிடின் வகுத்தல் விதி. ஏன்ற நம்பரை b கொண்டு வகுக்கும் போது qன்றது ஈவு, ஆறுன்றது மீதி. இப்ப எதை கொண்டு வகுக்க போறோம் பாருங்க. 412 வகுக்க போறோம். எதை கொண்டு? 340. அப்போ 412ல எத்தனை 340? ஒரே ஒரு 340. கழிச்சிடலாமா பாருங்க. 2ல 0 கழிச்சா 2. இங்க இது பண்ணோம்னா 11. 11ல 4 கழிச்சோம்னா 7. 72. அப்ப பாருங்க, ஏக்கு பதிலா எத்தனை? 412 ஈக்குவல் டு b. பியோட மதிப்பு எவ்வளவு? 340. 412 340 கொண்டு வகுக்கும் போது qன்றது ஈவு. ஈவு எவ்வளவு? 1 பிளஸ் மீதி எவ்வளவு? 72. இப்ப பாருங்க, நமக்கு என்ன வேணும்? HCF வேணும். அப்ப இந்த மீதி 0 வர்ற வரைக்கும் நம்ம மாத்தி மாத்தி என்ன செய்யணும்? இந்த யூக்ளிடின் வகுத்தல் விதியை நம்ம பயன்படுத்தணும். மீதி 0 வர்ற வரைக்கும். இப்ப என்ன ஆகும் பாருங்க. இந்த 340 இருக்கு இல்லையா? இது வந்து என்னது? வகுத்தி. இது வந்து வகுபடும் எண், இது வகுத்தி, இது ஈவு, இது மீதி. இப்போ இந்த வகுத்தி இருக்கு இல்லையா? இந்த வகுத்தி இங்க வந்து என்ன மாறும்? வகுபடு எண்ணா மாறும். இந்த 72 மீதி இருக்கு இல்லையா? இது இங்க வந்து வகுத்தியா மாறும். சரியா? இப்ப பாருங்க, எதை கொண்டு வகுக்க போறோம்? 340 எதை கொண்டு வகுக்கணும்? 72 கொண்டு வகுக்கணும். 340ல எத்தனை 72 இருக்கும்? 4 இருக்குமா? அப்ப பாருங்க, 4 2 8, 4 7 28. அப்போ 72 நாள 280 கழிச்சிடலாமா? 10. 10ல 8 கழிச்சா 2. இந்த இடத்துல 3 இருக்கு இல்லையா? அப்ப இது பண்ணோம்னா 13. 13ல 8 கழிச்சிட்டோம்னா என்ன வரும்? 5. 52. 340 72 கொண்டு வகுத்தோம்னா ஈவு 4. மீதி எவ்வளவு? 52. மீதி என்ன வரல? 0 வரல. அப்ப திரும்ப நம்ம யூக்ளிடின் வகுத்தல் விதி தான் பயன்படுத்த போறோம். இந்த இருக்கு இல்லையா? இந்த வகுத்தி இங்க வந்து என்ன மாறும்? வகுபடு என்ன மாறும்? இங்க இருக்கக்கூடிய மீதி இங்க வந்து என்ன மாறும்? வகுத்தியா மாறும். அப்ப என்ன செய்யணும்? 72 52 கொண்டு வகுக்கணும். 72 52 கொண்டு வகுக்க போறோம். எத்தனை 52? ஒரு 52 52. 72 52 கழிச்சா 20. அப்ப பாருங்க, 72 52 கொண்டு வகுக்கும் போது ஈவு 1, மீதி 20. மீதி என்ன வரல? 0 வரல. 0 வந்தாதான் நமக்கு கணக்கே முடியும். இப்ப திரும்பியும் பாருங்க, இந்த வகுத்தி இங்க வந்து வகுபடு என்ன மாறும், இந்த மீதி இங்க வந்து என்ன மாறும்? வகுத்தியா மாறும். அப்ப எதை கொண்டு வகுக்கணும்? 52 20 கொண்டு வகுக்க போறோம். அப்ப எத்தனை? 2 20 40. பாருங்க, 52ல 40 கழிச்சா 12. அப்ப பாருங்க, 52 20 கொண்டு வகுத்தோம்னா ஈவு 2, மீதி 12. இப்பயும் பாருங்க, நமக்கு மீதி 0 வரல. திரும்ப நம்ம என்ன பயன்படுத்தணும்? யூக்ளிடின் வகுத்தல் விதி தான். இந்த வகுத்தி 20 இங்க வந்துரும், இந்த மீதி 12 இங்க வந்துரும். சரியா? இப்ப பாருங்க, 20 12 கொண்டு வகுக்க போறோம். வகுக்கலாமா? 20ல எத்தனை 12? ஒரே ஒரு 12. 20ல 12 கழிச்சா 8. அதாவது 20 12 கொண்டு வகுக்கும் போது ஈவு 1, மீதி 8. மீதி என்ன வரல? 0 வரல. திரும்பியும் யூக்ளிடின் வகுத்தல் விதி. இந்த 12 இங்க வந்து என்ன மாறும்? வகுபடு என்ன மாறும்? 8 இங்க வந்தா வகுத்தியா மாறும். எதை கொண்டு வகுக்கணும்? 12 8 கொண்டு வகுக்க போறோம். பாருங்க, 12ல எத்தனை 8? ஒரே ஒரு 8 தான். 12 8 கழிச்சா 4. 12 8 கொண்டு வகுத்தோம்னா ஈவு 1, மீதி 4. மீதி என்ன வரல? 0 வரல. திரும்ப என்னதுதான்? யூக்ளிடின் வகுத்தல் விதி தான். இந்த 8 அப்படியே இங்க வந்துருமா? அதாவது இந்த வகுத்தி வகுபடு என்ன மாறும்? இந்த மீதி வகுத்தியா மாறும். எதை கொண்டு வகுக்க போறோம்? 8 4 கொண்டு வகுக்க போறோம். என்ன வரும்? இருந்தாங்க 8. மீதி 0 வந்துருச்சு. நமக்கு கணக்கு முடிஞ்சுது. அப்ப பாருங்க,
8 4 கொண்டு வகுத்தோம்னா ஈவு 2 மீதி 0. முடிஞ்சுதா? 0 வந்தாதான் நம்ம கணக்கு முடியும். இப்ப பாருங்க, நமக்கு மீதி 0 வரும்போது வகுத்தி தான் நமக்கு என்னவாக இருக்கும்? மீப்பெரு பொது வகுத்தியா இருக்கும். நீங்க இதை ஈவு எடுத்து எழுதிடக்கூடாது. therefore மீ போ வா மீப்பெரு பொது வகுத்தி என்ன அப்படின்னா 4 தான் மீப்பெரு பொது வகுத்தி. 2 எழுதிடக்கூடாது. 0 வரும்போது வகுத்தி தான் நமக்கு ஆன்சர். சரியா? முதல் இதை முடிச்சிட்டோம். அப்படியே ரெண்டாவது பார்க்கலாமா? பாருங்க, ரெண்டாவது இது என்ன இருக்கு பாருங்க, 867 255. அப்ப எது 867? ஏதான் 867. பின்றது என்னது? 255. இப்ப பாருங்க, ஈக்குவல்டின் வகுத்தல் விதி என்ன? A = PQ + R. ஏவோட மதிப்பு என்ன? 867 = B யோட மதிப்பு என்ன? 255. எதை கொண்டு வகுக்கணும் பாருங்க, 867 வகுக்க போறோம். எதை கொண்டு? 255 கொண்டு. 867 எத்தனை 255? 3 இருக்குமா? பாருங்க, 3 250 பேருக்கு 3 15, 15 5 மிச்சம் 1, 3 15, 1 கூட்டா 16, 16 6 மிச்சம் 1, 2 6, 6 1 7. கழிச்சிடலாமா? 7ல 5 கழிச்சா 2, 6ல 6 கழிச்சா 0, 8ல 7 கழிச்சா 1, 102. அதாவது 867 255 கொண்டு வகுத்தோம்னா ஈவு 3 மீதி 102. மீதி என்ன வரல? நமக்கு 0 வரல. திரும்ப என்ன செய்யணும்? இந்த வகுத்தி இங்க வந்து வகுபடு எண்ணா மாறும். 255. இந்த 102 மீதி இருக்குல்ல, இங்க வந்தா என்ன மாறும்? வகுத்தியா மாறும். இப்ப எதை கொண்டு வகுக்கணும் பாருங்க, 255 வகுக்க போறோம். எதை கொண்டு? 102 கொண்டு. 102 எத்தனை? 102 இருக்கும். 2 இருக்குமா? இப்ப பாருங்க, 255ல 2 102, 2 102 பேர் என்ன வரும்? 204. 102 2 பேர்னா 204. மைனஸ் பண்ணிருங்க. 5ல 4 கழிச்சா 1, இந்த 5 அப்படியே வந்துடும். அப்ப என்னது? 51. அதாவது 255 102 கொண்டு வகுத்தோம்னா ஈவு 2 பிளஸ் மீதி 51. என்ன வரல? மீதி 0 வரல. திரும்ப நம்ம ஆரம்பிக்கணும். எப்படி ஆரம்பிக்கணும்? இந்த வகுத்தி இங்க வந்து என்ன மாறும்? வகுபடு என்ன மாறும்? 102. இந்த மீதி இங்க வந்து வகுத்தியா மாறும். எதை கொண்டு வகுக்கணும்? 102 51 கொண்டு வகுக்கணும். 102ல எத்தனை 51? 2 இருக்குமா? 2 51 102. மிச்சம் என்ன வருது? 0. மீதி 0 வந்துருச்சு. நமக்கு கணக்கு முடிஞ்சுது. அதாவது 102 51 கொண்டு வகுக்கும் போது ஈவு 2 மீதி 0. therefore நமக்கு தேவையான மீப்பெரு பொது வகுத்தி என்ன? 51 22. 51 தான் என்னது? நமக்கு தேவையான மீப்பெரு பொது வகுத்தி. வகுத்தியை தான் எடுத்து எழுதணும். 51. சரியா? எதை முடிச்சிட்டோம்? ரெண்டாவது இதை முடிச்சிட்டோம். அடுத்தது மூணாவது பார்க்கலாமா? அப்படியே பாருங்க, மூணாவது இது கேள்வி என்ன இருக்குன்னு பார்த்துருவோமா? மூணாவது இது பாருங்க, மேல இருக்கு 10,244 மற்றும் 9,648. பாருங்க, எது வந்து ஏன்றது 10,224, பின்றது 9,648. ஈக்குவல்டின் வகுத்தல் விதி என்ன? A = PQ + R. இங்க ஏன்றது என்ன? 10,224 ஈக்குவல் பின்றது என்ன? 9,648. Q ஈவு R மீது 2ஐயும் கண்டுபிடிக்க போறோம். வகுக்கலாமா? பாருங்க, 10,224 வகுக்க போறோம். எதை கொண்டு? 9,648 கொண்டு. அப்போ இந்த 10,224 எத்தனை 9,648 இருக்குன்னா ஒன்னே ஒன்னு இருக்கும். 1. அப்ப பாருங்க, 1ஐயும் 9,648 பேருக்குன்னா அதே தான் வரும். கழிச்சிடலாமா? கடை வாங்கணும். 14 14ல 8 கழிச்சா 6. இங்க 1 இருக்கும். அப்ப 11 11ல 4 கழிச்சா 7. இங்க 1 தான் இருக்கும். இங்க இது பண்ணோம்னா 11 11ல 6 கழிச்சோம்னா 5. இங்க இது பண்ணிட்டோம் 9 தான் இருக்கும். 9ல 9 கழிச்சா 0. அதாவது 10,224 9,648 கழிச்சோம்னா என்ன வருது? 576. அப்ப வகுக்கும் போது நமக்கு ஈவு 1 மீதி 576. நமக்கு ஆன்சர் என்ன வரல? 0 வரல. 0 வர வரைக்கும் நம்ம என்ன செய்யணும்? ஈக்குவல்டின் வகுத்தல் விதியை பயன்படுத்தணும். இப்ப பாருங்க, இந்த இது வகுத்தி இங்க வந்து வகுபடி என்ன மாறும்? 9,648
இந்த மீதி இங்க வந்து வகுத்தியா மாறும் 576. எதை கொண்டு வகுக்கணும் பாருங்க. 9648 576 கொண்டு வகுக்கணும். வகுக்கலாமா பாருங்க. என்ன வரும் இந்த இடத்துல? முதல்ல 964 எடுக்கலாம். 964ல எத்தனை 576? ஒண்ணே ஒண்ணு இருக்குமா? ஒரே ஒரு 576 மைனஸ் பண்ணுங்க. 14 14ல 6 கழிச்சா 8. இங்க 5 தானே இருக்கும். இது பண்ணோம்னா 15 15 7 கழிச்சா 8. இங்க 8 இருக்கும். 8ல 5 கழிச்சா 3. இந்த 8 கீழே இறக்கிடுவோம். இப்ப பாருங்க. இந்த இடத்துல என்ன இருக்கு பாருங்க. 3888. இதுல எத்தனை 576னா 6 இருக்கும். 6 இருக்கும் பாருங்க. இப்ப பாருங்க. 6 6 36க்கு 6 மிச்சம் 3. 6 7 42 3 கூட்டினா 45 45க்கு 5 மிச்சம் 4. 6 5 30 34 34. பாருங்க என்ன செய்யணும்? மைனஸ் பண்ணுங்க. 8ல 6 கழிச்சா 2, 8ல 5 கழிச்சா 3, 8ல 4 கழிச்சா 4, 432. என்ன வரல? மீதி 0 வரல. அப்ப பாருங்க 9648 576 கொண்டு வகுத்தோம்னா ஈவு 16, மீதி எவ்வளவு? 432. மீதி 0 வரல. அப்ப இந்த 576 இங்க வந்து என்ன மாறும்? வகுபடி என்ன மாறும்? இந்த 432 இங்க வந்து வகுத்தியா மாறும். எதை கொண்டு வகுக்கணும்? இப்ப இந்த 576 வகுக்க போறோம். எதை? 432 கொண்டு. 576 எத்தனை 432? ஒன்னே ஒண்ணுதான். 1 × 432 430. கழிச்சிருங்க. 6ல 2 கழிச்சா 4, 7ல 3 கழிச்சா 4, 5ல 4 கழிச்சா 144. அதாவது 576 436 கொண்டு வகுத்தோம்னா ஈவு 1, மீதி என்னது? 144. 144. சரியா? மீதி நமக்கு என்ன வரல? 0 வரல. திரும்பியும் யூக்ளிடியன் வகுத்தல் விதி. இந்த 432 இங்க வந்துரும் ஈக்குவல் டு இந்த 140 இங்க வந்துரும். அதாவது இந்த வகுபடி என்ன மாறும்? இந்த மீதி ஈவா மாறும். எதை கொண்டு வகுக்க போறோம் பாருங்க. 432 144 கொண்டு வகுக்க போறோம். 434ல எத்தனை 432 எத்தனை 144? 3 இருக்குமா? பாருங்க. முன்னாங்க 12 12க்கு 2 மிச்சம் 1. முன்னாங்க 12 12 13 13க்கு 3 மிச்சம் 1. 3 1 3 3 1 432. 0 வந்துருச்சா? அப்போ 432 144 கொண்டு வகுத்தோம்னா ஈவு 3, மீதி 0. சரியா? இப்ப பாருங்க மீதி 0 வந்துருச்சு. அப்ப நமக்கு எது ஆன்சர்? வகுத்தி தான் ஆன்சர். therefore என்னது? மீப்பெரு பொது வகுத்தி. என்ன ஆன்சர்? 144 தான் நமக்கு தேவையான ஆன்சர். அதுக்கு அடுத்தது லாஸ்ட்ல இருக்க சம்ம நம்ம பார்க்க போறோம். பார்க்கலாமா பாருங்க. லாஸ்ட்ல என்ன இருக்குன்னு பாருங்க. 3 நம்பர் இருக்கு பாருங்க. 84 90 120. இந்த 3 நம்பருக்கும் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? மீப்போவா கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, முதல்ல இந்த 2 நம்பருக்கும் மீப்போவா கண்டுபிடிப்போம். ஒரு ஆன்சர் வரும். அந்த ஆன்சருக்கு 120 கண்டுபிடிச்சோம்னா நமக்கு கணக்கு முடிஞ்சு. சரியா? முதல்ல இந்த 2 நம்பர் எடுத்துக்கலாமா? இங்கு 4வது கணக்கு. இங்கு a ஈக்குவல் டு என்ன? 84 84 90 இருக்கு. அப்ப பெரிய நம்பர் தான் ஏன்னு எடுக்கணும். 90 bன்றது 84. ஈக்குவல்டின் வகுத்தல் விதி. a ஈக்குவல் டு pq பிளஸ் r. சரியா? இப்ப பாருங்க நம்ம ஏன்றது என்னது? 90, bன்றது எவ்வளவு? 84. எதை கொண்டு வகுக்க போறோம்? 90 84 கொண்டு வகுக்க போறோம். எத்தனை 84? ஒரு 84 84. 90ல 84 கழிச்சா 6. அப்ப பாருங்க 90 84 கொண்டு வகுக்கும் போது ஈவு 1, மீதி 6. மீதி என்ன வரல? 0 வரல. 0 வர வரைக்கும் நம்ம என்ன செய்யணும்? மாத்தி மாத்தி வகுத்துக்கிட்டே இருக்கணும். இந்த வகுத்தி 84 வகுபடி என்ன மாறும்? இந்த மீதி 6 வகுத்தியா மாறும். எதை கொண்டு வகுக்க போறோம் பாருங்க. 84 6 கொண்டு வகுக்க போறோம். 84 6 கொண்டு பாருங்க. முதல்ல 8 எடுத்துக்கலாமா? 8ல 1 6 6. மிச்சம் எத்தனை? 2. இந்த 4 கீழே 24. 24ல 4 6 24. மீதி 0 வந்துருச்சு. அப்ப பாருங்க 84 6 கொண்டு வகுத்தோம்னா ஈவு 14. மீதி என்னது? 0. மீதி 0 வந்துருச்சு. அப்ப நம்ம மீப்போவும் நமக்கு கிடைச்சிருச்சு. என்ன? therefore மீப்போவா. எதோட மீப்போவா பாருங்க. 90க்கும் 84க்கும் தான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். என்ன? 6. வகுத்தி தான் என்னது? ஆன்சர் 6. சரியா? மேலும் இப்ப எதுக்கு நம்ம கண்டுபிடிக்கணும்? மேலும் 6 மற்றும் என்ன இருக்கு? 3வது நம்பர்
84க்கும் 90க்கும் மீப்போவா கண்டுபிடிச்சோம் 6 வந்திருக்கு. இப்ப நம்ம கண்டுபிடிச்ச 6க்கும் இந்த 120க்கும் மீப்போவா கண்டுபிடிக்க போறோம். 120க்கு ஆகியவற்றின் மீப்போவா காண வேண்டும். ஆகியவற்றின் மீப்போவா தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். காண வேண்டும். சரியா? இப்ப பாருங்க. எப்படி கண்டுபிடிக்கலாம் நம்ம? இந்த இடத்துல ஏன்றது என்னன்னா 120, பீன்றது 6. சரியா? ஈக்குவலிட்டியின் வகுத்தல் விதி பாருங்க. A ஈக்குவல் டு PQ பிளஸ் R. ஏன்றது என்னது? 120, பீன்றது 6. இப்ப பாருங்க. 120 நம்ம என்ன செய்ய போறோம்? 6 கொண்டு வகுக்க போறோம். அப்ப பாருங்க. 6 12, அதாவது 20 6 120. 20 6 பேருங்க என்ன வந்துடும்? 120 வந்துடும். ஒரே தான் நமக்கு ஆன்சரும் 0 வந்துருச்சு. அப்ப கணக்கும் முடிஞ்சுது. இப்ப பாருங்க. 120 6 கொண்டு வகுத்தோம்னா ஈவு எவ்வளவு? 20. மீதி எவ்வளவு? 0. மீதி 0 வந்துருச்சு. therefore மீப்போவா. எதோட மீப்போவா? 6க்கும் 120க்கும் நம்ம மீப்போவா கண்டுபிடிச்சோம். ஆன்சர் என்னதான் வந்துச்சு? 6 தான் வந்திருக்கு. இந்த 6 தான் 3 எண்களோட மீப்போவா. நம்ம ஃபர்ஸ்ட் என்ன கண்டுபிடிச்சோம்? 90க்கும் 84க்கு ஆன்சர் 6. 6க்கும் 120க்கு 6. அப்ப இதான் என்னது? நமக்கு தேவையான 3 எண்களுக்குமான மீப்போவா. therefore மீப்போவா. எதோட மீப்போவா? என்ன நம்பர் கொடுத்திருந்தாங்க? 90, 84, 120. இந்த 3 எண்களும் மீப்போவா என்னதுதான்? 6 தான். சரியா? அவ்வளவுதான். இந்த கணக்கு முடிந்தது. நன்றி.